செய்தியாளர்களுடன் மிகவும் நெருக்கமான முன்னாள் போலீஸ் மா அதிபர் மர்மமான முறையில் மரணம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அத்துருகிரியவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் சேவையில் பணியாற்றிய சி.டி. விக்ரமன் இலங்கையில் 35வது வயது போலீஸ் மா அதிபர் ஆவார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவர்களுடன் நெருக்கமாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விமான நிலையங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரை. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டம் குறித்த மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளின் நவீனமயமாக்குதல் மற்றும் நிதி முகாமைத்துவம் குறித்து ஜனாதிபதி முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். போலீஸ் திணைக்களத்துக்கு விரைவில் 100 போலீஸ் அதிகாரிகள் நியமனம். இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு மிக விரைவில் 100 சப் இன்ஸ்பெக்டர் நியமிக்கப்பட உள்ள நிலையில் அவர்களுக்கான பயிற்சி நிறைவடையும் சட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த சப் இன்ஸ்பெக்டர் தெரிவு செய்வதற்கான ஆரம்ப நடைமுறையின் போது 19 பேருக்கு 19 பேர் சட்டவிரோதமாக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. மறுதேர்வு முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே தற்போது பயிற்சியை நிறைவு செய்யும் கட்டத்தில் உள்ளனர். இலங்கை சந்தித்துள்ள மிகப்பெரிய நட்டம். நிலக்கரி ஊழல்களின் நாட்டுக்கு 8400 மில்லியன் ரூபாவிற்கு அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்த பாரிய ஊழல் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளன. இணைய ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ள நல்ல செய்தி. இலங்கையில் ஏற்றுமதிகளுக்கான அமெரிக்காவின் வரிச்சலுகை தொடர்பாக எதிர்காலத்தில் அமெரிக்காவிடமிருந்து நல்லதொரு செய்தி கிடைக்கவுள்ளதாக அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் வரிச்சலுகை மேலும் குறைந்தபட்சமாக வர்த்தக மானிய அறிவித்தலில் அமெரிக்கா ஜனாதிபதி சில நாட்களுக்கு முன்னர் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேர்கொழும்பு சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் கைதிகள் அல்ல வெளிவந்திருக்கும் திடுக்கிடும் தகவல். நேர்கொழும்பு சிறை கலவரத்தில் உயிரிழந்த 21 கைதிகள் தண்டனை பெற்ற கைதிகள் என்றே ஊடகங்களாலும் அரசாங்க தரப்பாலும் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் உயிரிழந்த 21 பேர் சந்தேக நபர்கள் ஆவார். அதாவது உயிரிழந்த அதிகாரிகளை தவிர ஏனைய 21 பேர் சந்தேக நபர்கள் என தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமித்திர பெரண்டினெண்டோ கண்டுபிடித்துள்ளார். இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.